ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம குலசேகரம் போகிற வீடியோவை பார்க்கலாம். அங்கே ஒரு ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதில் செக்கப்புக்கு போகிறோம். இது வடக்கங்குளத்துலேருந்து காவல் கிணறுக்கு போகிற வழி. ஒத்தால தாண்டி போகிறோம். இது காவல் கிணறத்தோட ரயில்வே கிராசிங். அதை முடிச்சுட்டு காவல் கிணறு விளக்கில் ரைட் சைடு போனோன்னா நாகர்கோவில் போகும்போது அந்த வழி வரும். அதில் ஒரு டிவைடர் வரும், அதில் நம்ம பிரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது தமிழ்நாடு அரசோட போலீஸ் கன் ட்ரைனிங் பிளேஸு. நான் துப்பாக்கி சுடுதளம் இருக்கா, இதை ஒட்டியே நம்ம ஜெயமாதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதை கிராஸ் பண்ணி போனோம்னா லெஃப்ட் சைடு முப்பந்தல் வரும். முப்பந்தல்ல இது ரொம்ப பாப்புலரான சாமி கோவில். இதையும் கிராஸ் பண்ணி நம்ம நேராக போயாச்சு. இந்த கோவிலில் காணிக்கை எல்லாரும் பஸ்ஸில் இருந்தாலும் வீசுவாங்க, வீசி வீசி காணிக்கை போடுவாங்க. நினச்ச காரியம் நடக்கும்னு சொல்லுவாங்க. செக் போஸ்ட்டில் செக் பண்ணுறதுக்காக நிறைய லாரி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் தான் நம்ம ஆல்பாய் மொழியோட ஸ்பின்னிங் மில் இருக்குது. அது மேற்கு தொடர்ச்சி மலை கணவாயோட காற்று வர இடத்த ஏம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கணவாயிலேருந்து வர குளிர்ந்த காற்றால் நூலிலைகள் அத்து போகாது, அதனால இந்த இடத்துல லொக்கேட் ஆகி இருக்குது. இந்த செக் போஸ்ட்டில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ லாரிஸ் வரிசையாக நிற்கிது. கொரோனா டைம்லலாம் நாகர்கோவிலுக்கு ஏதாவது செக்கப்புக்கு போனால் இங்கே தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிருந்தோம் நாங்கள். இப்போ பார்க்குறது அறிஞர் அண்ணா காலேஜ், ஆல்பாய் மொழியில் லொக்கேட் ஆகிருக்குது. எங்கள் அப்பா இங்கே தான் படித்தாங்க. 1970 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டிக்கு கீழே இது ஒர்க் ஆகுது. இதில் ஒரு 2 டிவிஷன் வரும். லெஃப்ட் சைடு போனோன்னா நாகர்கோவில், ரைட் சைடு போனோன்னா செண்பகராமன் புதூர், பூதபாண்டி, அப்படி குலசேகரம் போகிற வழி. போகிற வழியெல்லாம் நல்ல பசுமையாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப மலைமுகடுகளும் நிறைய தண்ணியும் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ பார்க்குறது குமரின் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், நல்ல பாப்புலரான ஸ்கூல். அது பக்கத்துலேயே ஒரு குளம் நிறைச்சி தண்ணி இருந்தது. அந்த மலையும் தண்ணியும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் கூட 2 நிமிஷம் அதில் நின்று பார்த்தோம். இப்போ வரப்போகிறது ஔவையார் அம்மன் கோவில். தமிழ்நாட்டில் 4 கோவில் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்திலே 2 கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் சேலத்துலேயும் தஞ்சாவூர்லேயும் ஔவையார் அம்மனுக்கு கோவில் இருக்குது. இங்கே ப்ரேயர் பண்ணுன்னா குழந்தை கிடைக்கும், குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி வரும்போது செக் போஸ்ட்டில் நிறைய போலீஸ் நின்னாங்க. யாருக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தாங்கன்னு தெரியலை. அதை கிராஸ் பண்ணி நாங்கள் பெட்ரோல் பல்க்கு கிட்ட வந்துட்டோம். பெட்ரோல் பல்கில் ஒரு அழகான கிளி கொண்டு இருந்து, சரி கிட்டத்தட்ட கிளியெல்லாம் ரொம்ப பிரைட்டாக இருந்து, நல்லா கிச் கிச்சன் சவுண்டு போட்டுட்டு ஃபிஞ்சஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி நம்ம ட்ராவலாக கண்டினியூ பண்ணலான்னு கண்டினியூ பண்ணி ஹோமியோபதி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். இதுதான் நாங்கள் எய்ம் பண்ணி வந்த ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல். பெரிய ஹாஸ்பிட்டல், ஆனால் நமக்கு லொக்கேஷன் ரொம்ப தள்ளி இருந்து. எப்படியோ நாங்கள் சுற்றி சுற்றி வந்தோம். அதனால எங்களுக்கு 2 hours கிட்ட ட்ராவல் ஆகிட்டு. இதுதான் சாரதா கிருஷ்ணா ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல். இங்கே ஒரு மெமோரியல் மாதிரி பிளேஸ் இருந்து அதை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. கிட்ட போய் பார்க்க முடியாது. ஆனால் அவங்க சூட் போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது. பக்கத்துலேயே ஹெர்பல் கார்டன் இருந்து, சரி உள்ளே போய் பார்க்கலாம் என்ன செடியெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹெர்பல் கார்டனுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச செடிகள் தான் நிறையா, ஆனால் அதுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. வெத்தலை, அப்படி வரிசையாக ஒவ்வொரு செடியாக பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு கணக்கு தெரிஞ்சது இந்த பிரண்டை தானே, பிரண்டையே பார்த்தாச்சு. மூங்கில் மரம் இப்படி அடர்த்தியாக வளர்ந்துருந்து அந்த இடமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்து. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ளாடி நடந்து போயாச்சு. இது கஸ்தூரி மஞ்சள் செடி. கஸ்தூரி மஞ்சள் பார்த்துருப்போம், ஆனால் அதோட செடி இது. அதுக்கிட்டே கத்தாழை செடி இருந்து, அதோட தமிழ் பெயர் செங்குமாரி. அப்படியே கிட்ட வெத்தலை கொடி கிடந்தது. பக்கத்துல எருக்கஞ்செடி இருந்தது. எருக்கஞ்செடி எவ்வளோ வாடி போயிருக்கு. நம்ம ஊர்ல இருக்க எருக்கஞ்செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும். இப்போ இந்த எருக்கஞ்செடி வாடி இருந்தது. அதுக்கு பின்னாடி பவள மல்லின்னு ஒரு செடி இருந்தது. எங்கள் ஊரில் செடி வித்துட்டு வருவார் ஒருத்தர். அப்போ அவர் பவள மல்லி, பாரிஜாதம் அப்படி விற்பாங்க. அந்த பவள மல்லி தான் இந்த செடி. முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வரும்போது கரெக்டான வழியில் வந்துட்டோம். அதனால 1.25 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வழியெல்லாம் ரப்பர் மரங்களும் தேன் கூடு வச்சு வளர்ப்பாங்கல்ல, அந்த வளர்ப்பும் நிறைய இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.